Hello friends, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெய்லி வந்து எவ்ரிடே வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது பொதுவாக எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களில் வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக வந்து இருக்கும். இந்த 5 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அந்த டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற டேக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நானும் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணலை. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் அந்த 5 விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த 5 விஷயங்கள் என்னென்னன்றது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க அந்த 5 விஷயம் என்னன்றதை பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டோன்ட் snooze யுவர் ஃபோன். ஸோ நம்ம பொதுவாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே பண்ணுறது தான், இன்க்ளூடிங் நானும் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும் இது இத்தனை நாள் வரைக்கும். ஸோ நார்மலாக ஒரு அலாரம் வைப்போம், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்போம். ஸோ அலாரம் வச்சாலும் அடுத்தது வந்து அது 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் 5:30 மணி 6:30 மணிக்கு எழுறவங்க கூட நிறைய பேர். ஸோ இந்த ஒரு தப்பான விஷயத்தை வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம அன்றைக்கி எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக அன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம எழுந்திரிக்கணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக எந்திரிச்சோனாவே அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு கரெக்டான நாளாக இருக்கும், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நாளாகவும் இருக்கும். போல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து செய்கிற வந்து தப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி எந்திரிச்சோனாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண் முழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் தான் இருக்கும். காலையில் வந்து நம்ம எழுந்த உடனே நம்ம ஃபோனை பார்க்குறதுனால அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயம் வரும். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஒரு நல்ல நியூஸை நம்ம வந்து ஒரு உற்சாகமான நியூஸும் பார்க்க முடியும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் கூட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து காலையில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நார்மலாக நம்ம ஆட்கள் வந்து ஃபேஸ்புக், அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க, ஒரு லைக் கூட இல்லையா அப்படின்னு சொல்கிற அதுக்காகவே நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிறதுலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ காலையில் நம்ம வந்து நம்ம வந்து மொபைலில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்ப்போம். ஸோ எதிர்பார்க்காம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வீடியோவாக இருக்கும், ரொம்பவே வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி விஷயமா இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்பவே ஒரு எமோஷனல் டைப்பான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்ப்போம். உங்களோட நாள் வந்து அந்த அன்னைக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் மார்னிங் வந்து எதை வந்து திங்க் பண்ணுறீங்க, ஸோ எதை பற்றி நினைக்கிறீங்க, ஸோ எதை பார்க்குறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் மைண்ட் வந்து அந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான நாளாக போகிறதா இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக ஒரு அப்செட்டான ஒரு டேவாக போகிறதா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம மைண்டை வந்து அப்செட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மைண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த விஷயம் வந்து. ஸோ அதனால தான் வந்துட்டு மார்னிங் எழுந்ததும் நீங்கள் வந்து இந்த ஃபோனை பார்க்குறத வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதுவரையும் நானும் ஃபாலோ பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கனாக்கா தூங்கி இழந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோன் எங்கே இருக்குன்றதான் வந்து நம்ம மைண்ட் வந்து தேடுது தவிர வேறு எந்த யோசனையும் போகாது. ஸோ அதனால் இதிலேருந்து நானும் வந்து இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து 3வதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றத வந்து நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம பிரெயின் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே ஸ்லோவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணுன்றதுக்கே வந்து ரொம்பவே வந்து குழப்பம் வரும். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக வந்து மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், ஸோ இன்றைக்கி அடுத்ததான் வந்து என்ன பண்ணலாம், தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நம்மளோட பிளானை வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் வந்து தூங்கி எழுந்ததுமே ஓகே ஸோ நாளைக்கு இந்த ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டேவே வந்து அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே பார்த்திங்கன்னா அந்த டே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நாளை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இன்க்ளூடிங் மீ, நானும் வந்து நிறைய நாட்கள் அந்த மாதிரி ரொம்பவே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அடுத்த நாள் நாளைக்கு ஒரு 2 நாள் வந்து டைம் கிடைக்குது, ஓகே அன்றைக்கி வந்து என்னென்ன ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணி ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அதை மைண்டில் வச்சுருக்கணும். ஓகே நாளைக்கு வந்து இந்த வேலையை ஒர்க் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச வரை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், இன்றைக்கி வேணாம் அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறத வந்து நம்ம முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணணும். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி வேணாம் அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போகிற அந்த ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டி வந்தாவே ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோம் தான் அர்த்தம். நம்ம வந்து கண்டிப்பாக மேலே போகலான்றதுக்கு வந்து இதே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். அடுத்ததாக
5ஆவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பொதுவாகவே நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஒரு சிலர் வேணால் நானே வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு எழுந்து ரெடியாகி கிளம்பணுன்ற அந்த மைண்ட் செட்டே வரவே வராது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, கடைசியாக கரெக்டாக 8 o'clock நம்ம போகணுன்னு பிளான் பண்ணோம்னாக்கா, ஸோ 7:30 மணிக்கு தான் 7:30 மணிக்கு எழுந்து அடித்து பிடிச்சி காலையில் போயிட்டு குளிக்கிறதோ இல்லை எல்லா வேலையும் அவசரமாக முடிச்சுட்டு ஸோ ஒரு இடத்துக்கு போய் சேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour லேட்டாக போகும். மார்னிங் வந்து எந்திரிக்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக எல்லா விஷயத்தையும் நம்ம லேட்டாக பண்ணும்போது அந்த நாள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நாளாகவே இருக்காது கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ இன்னொரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு காலையில் அடிச்சு பிடிச்சி லேட்டாக போவாங்க. 1 hour லேட்டாக ஆஃபீஸ் போனாக்கா அந்த மேனேஜர்கிட்ட வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும், ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாம பதில் சொல்லிட்டு நிற்கணும். ஸோ அப்போல தான் எந்த ஒரு வேறு ஒரு பிளான் கூட வச்சுருப்போம், ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து லேட்டானதுனால வந்து பார்த்திங்கன்னா நீ அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாத சூழல் கூட வந்து நிறைய டைம் ஏற்படுறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரையும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லேட்டாக போகிறத வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே போல் இப்போ ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 8 o'clock நம்ம கிளம்பணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு half an hour முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணி 7:30க்கு ரெடி ஆகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை ரெகுலராக வந்து வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியும். ஸோ இந்த 5 விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இல்லை வேணாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.